அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஷ் வாக்குமூலம் அளித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். கிண்டியில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தியது ஏன் என்பது குறித்து விக்னேஷ் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கிண்டி மருத்துவமனையில் சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறிய நிலையில் அது தொடர்பாக அவர் வாக்குமூலமும் அளித்திருக்கிறார். தனியார் மருத்துவமனையில் கீமோ சிகிச்சைக்கான செலவை ஏற்றுக்கொள்ளுமாறு தகராறும் செய்திருக்கிறார். அது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். தற்பொழுது விக்னேஷ் தரப்பிலிருந்து என்ன வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன? அது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். இன்று காலை கிண்டி கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜி ஜெகநாதனை கத்தியால் குத்தியவன் தற்போது போலீசாரிடம் தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. போலீசாரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். போலீசிடம் அவன் அளித்த வாக்குமூலத்துல கடந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசமா எங்க அம்மாவுக்கு டாக்டர் பாலாஜி ஜெகநாதனிடம் நாங்கள் சிகிச்சை எடுத்துட்டு வந்திருந்தோம். எங்க அம்மாவுக்கு நுரையீரல்ல புற்றுநோய் இருந்த காரணத்தினால புற்றுநோய் மருத்துவரான பாலாஜி ஜெகநாதன் தான் கடந்த 3 மாதங்களாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசமாக எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுவரை 3 மாசத்துல 6 கீமோ அவங்க எடுத்திருக்கிறாங்க. 6 கீமோ எடுத்துட்டு அவங்க சரியாவாத காரணத்தினால உடனடியா என்னுடைய மாமா சொன்ன காரணத்தினால என்னுடைய மாமா வேற ஒரு மருத்துவமனையும் வேற ஒரு தனியார் மருத்துவரை ரெஃபர் பண்ண காரணத்தினால விருகம்பாக்கம் ரத்னா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று தனியார் மருத்துவரிடம் பேசி தொடர்ந்து அங்க சிகிச்சை எடுத்துட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அங்கிருந்து இன்னொரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று அவர் கூறியதை எடுத்து அங்க ரெஃபர் பண்ண அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில சென்று கீமோ எடுத்துட்டு வந்தோம். அந்த கீமோவுடைய செலவு ஒரு கீமோ செலவு 20,000 ரூபாய் அது என்று தொடர்ந்து சிகிச்சைக்காக செலவிட்டு வந்திருந்தோம். கிட்டத்தட்ட கடந்த 6-7 மாதங்களாக, அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை நாங்கள் சிகிச்சை எடுத்து தற்போது என்னுடைய அம்மா மிகவும் குணமடைந்து நல்ல முறையில குணமடைந்து நல்லா இருக்கிறாங்க. இந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்ற காரணத்தினால்தான் தனியார் மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றிருந்த காரணத்தினால என்னுடைய அம்மாவுக்கு உடம்புல இருந்த புற்றுநோய் சரியாகி கிட்டத்தட்ட நாங்க செலவு பண்ண காசை தான் நான் மிகவும் மன உளைச்சல் அடைந்து கிட்டத்தட்ட ஜனவரி, மார்ச் 3 மாதமாக நான் சிகிச்சை பெற்று வந்த இந்த பாலாஜி ஜெகநாதனிடம் நேரில் நான் நடந்ததை கூறினேன். இந்த மாதிரி நான் தனியார் மருத்துவமனைக்கு சென்று நான் சிகிச்சை பெற்றேன். சிகிச்சை பெற்றதுக்கு அப்புறம் என்னுடைய அம்மா பூர்ண குணமடைந்து இப்போ நல்ல முறையில இருக்கிறாங்க. நான் செலவு பண்ண காசை எனக்கு திருப்பி தாங்க, இல்லைன்னா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் மற்றும் கோர்ட்டுக்கு சென்று உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்று காலை நான் பாலாஜி ஜெகநாதனிடம் சென்று முறையிட்டதாகவும் அவர் அதற்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கிங்க, என்னால என்ன பண்ண முடிஞ்சதோ, என்ன ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதோ நான் கொடுத்துட்டேன். உங்களால என்ன முடிஞ்சதோ பண்ணிக்கிங்க, என்ன பண்ண முடியுமோ உங்களால நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாம அவர் என்னிடம் அதிக நேரம் வாக்குவாதத்துல ஈடுபட்டு என்னை கீழையும் தள்ளி விட்டாரு மருத்துவர். அதன் காரணமாக தான் நான் பயத்துல இருந்து மீண்டும் அவர் என்ன திட்டக்கூடாது, சத்தம் போடக்கூடாதுன்ற ஒரு காரணத்திற்காக கத்தியால் நான் எடுத்துட்டு வந்த கத்தியை மறைத்து எடுத்துட்டு அவருடைய கழுத்து பகுதி மற்றும் தலைப்பகுதியில குத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறான். தொடர்ந்து அது மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைக்கு சென்று தனியார் மருத்துவர் அவர் கூறிய அட்வைஸ் எடுத்துட்டு தான் நான் தனியார் மருத்துவமனை சென்று கீமோவும் எடுத்துக்கொண்டேன். அது மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர் தான் இனிமே அங்க போறது, அதாவது கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில பாலஜிநாதன் மருத்துவரிடம் சிகிச்சை எடுப்பது வேஸ்ட், அங்க போவாதீங்க, அவங்க உங்களுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்ன காரணத்தினாலதான் நான் இங்க சிகிச்சை எடுக்காம தனியார் மருத்துவமனையிலே பார்த்துக்கிட்டு நான் தொடர்ந்து இங்க சிகிச்சை எடுத்துட்டு வந்தேன். தனியார் மருத்துவர் கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு வந்தேன். இப்போ என்னுடைய அம்மா பூர்ண குணமடைந்திருக்கிறார். இதனை தொடர்ந்து தான் நான் தனியார் மருத்துவமனையில் செலவிட்ட அந்த காசை தான், எவ்வளவு ரூபாய் நான் செலவிட்டோம் அந்த காசு தான் நான் இந்த பாலாஜி ஜெகநாதன் மருத்துவரிடம் நான் அந்த காலையில் கேட்கும் போது தான் இந்த மாதிரி வாய் தகராறாகி என்னை கீழே தள்ளிவிட்ட காரணத்தினால மருத்துவர் மீது நான் தாக்குதலில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கூடுதல் தகவலாக விக்னேஷ் என்ற நபர், அதாவது இந்த பாலாஜி ஜெகநாதனை குத்திய விக்னேஷ் என்ற நபரும் ஹார்ட் பேஷண்ட் தான். இவரும் இதே மருத்துவமனையில கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இவருக்கும் அடிக்கடி ஃபிக்ஸ் வரும். இவரும் ஹார்ட் பேஷண்ட், இதே மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவார் என்று குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து போலீசார் விக்னேஷிடம் கிடுக்குவிடு விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது.
அது மட்டும் இல்லாம தன்னுடைய அம்மா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலையும் உடல்நிலை அதன் பிறகு தனியார் மருத்துவமனைக்கு சென்று சரியானதுக்கு அப்புறம் நான் செலவு பண்ண பணத்தை கேட்டுதான் நான் ஏற்கனவே மன உளைச்சல் இருந்த காரணத்தினால நான் பணத்தை கேட்டுதான் இந்த மருத்துவரிடம் முறையிட்டு என்னை மருத்துவர் கீழே தள்ளிவிட்ட காரணத்தினால நான் ஆத்திரம் அடைந்து மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து நான் கழுத்து பகுதியிலும் தலைப்பகுதியிலும் நான் குத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீசிடம் வாக்குமூலம் அளித்துகிறார். தொடர்ந்து கிண்டி போலீசார் மட்டும் இல்லாம உயர் அதிகாரிகளும் இவரிடம் விக்னேஷிடம் தொடர்ந்து கிடுகு விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை முடிந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தில் சொல்ல முடியும். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.